Hi students, good evening. How are you all? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டுடே we are going to see 6th standard science எடுக்க போகிறேன். about the topic body movementsனு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், மூமெண்ட்னா என்ன. ஓகே, மூமெண்ட் மீன்ஸ் மூமெண்ட்னா என்ன, அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம், எல்லா லிவிங் ஆர்கானிசம் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு இல்லை இப்படி இல்லை பறக்கிறது இல்லை ஊறுறது, இப்படி க்ரால் பண்ணுறது, எப்படி வந்தாலும் ஒரு பொசிஷன் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு changes its position that is called as movement. Okay, understood? This is called as movement. இப்போ ஒவ்வொரு எல்லா லிவிங் ஆர்கானிசம் இந்த மூமெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த மூமெண்ட்டை வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு லோகோமோஷன் பேர் சொல்லுவாங்க. லோகோமோஷன் பேர் சொல்லுவாங்க. ஓகே, லோகோமோஷன் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து பார்ப்போம், எல்லா லிவிங் ஆர்கானிசமும் நம்ம வந்து பிளான்ஸும் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான், ஆனால் அதால் மூவ் பண்ண முடியாது. பட் மற்ற லிவிங் ஆர்கானிசம், நம்மளுக்கு கால் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸு, அனிமல்ஸுக்கு லெக்ஸ் இருக்குது. ஓகே, இன்செக்ட்ஸுக்கு thousands ஆஃப் லெக்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் கவுண்ட்லெஸ் லெக்ஸ் இருக்கும், டைனி லெக்ஸு. ஃப்ளைஸு, இன்செக்ட்ஸு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன கால்கள் இருக்கும். மெலிசட்டை ஒரு என்ன சொல்கிறது, ஃபைபர் மாதிரி ஒரு லெக்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஆன் த வேர்ல்டு லெக்ஸ் இல்லாத அனிமல்ஸ் கூட, லைக் ஸ்னேக்ஸு, பூச்சிகள், வார்ம்ஸ் எல்லாம் கூட மூவ் பண்ணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு க்ரால் பண்ணி மூவ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ லோகோமோஷன். எல்லாமே இட் இஸ் நெசசரி டு லோகோமேட். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் லோகோமோஷன் பண்ணணும் அவசியம். பிகாஸ் அனிமல்ஸுக்கு தன்னுடைய இரையை தேடணும், நம்ம வந்துட்டு ஓடி உழைக்கணும், சாப்பிட இல்லாட்டி எப்படி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். டு லிவ் we have to, in search of food we are moving from one place to another place, changing our position from one place to another place. Okay, so this is called as locomotion. So இதுக்கு வந்து நம்ம பாடியில் என்ன இருக்குன்னு கேட்டாக்கா, which makes us to move அப்படின்னு பார்த்தாக்கா, the first thing is the locomotionக்கு தேவையானது நம்ம உடம்புல இருக்கிறது skeletal system. This skeletal systemனா நம்ம உடம்புல இருக்கிற, பாடியில் இருக்கிற எல்லா போன்ஸும், ஆல் த போன்ஸ் டுகெதர் எல்லாமே ஒன்னோடு ஒன்று கனெக்டாக இருக்கும். எல்லாமே ஒன்னோடு ஒன்று கனெக்ட் ஆகி அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கொடுக்குது. தட் இஸ் கால்ட் அ skeletal சிஸ்டம்னா ஆக்சுவலி இந்த பாடியில், நம்ம பாடியில் மொத்தம் 9 systems இருக்குது. சர்க்குலேட்டரி, skeletal system, muscular system. Okay, skeletal system, muscular system, then what, a circulatory system, and then nervous system. Like this is a excretory system, like this is so many systems, 9 systems are there. இந்த skeletal systemsல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த skeletal system எல்லாம் ஒன்னோட மண்டையிலேருந்து நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாகவே போன்ஸால் இட் இஸ் மேடப் ஆஃப் இன்டர்னலாக. இது எல்லாமே இது கனெக்டட் டு ஈச் அதர் பை அ ஃப்ரேம் ஒர்க் தட் இஸ் பை விச் வி கால் அஸ் skeletal system. அவர் பாடி இன் ஃபஸ்ட்டு அவர் ஹெட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். நம்ம ஹெட்டில் வந்துட்டு இட் இஸ் ப்ரொடெக்டட் பை திஸ் ஸ்கல். ஓகே, திஸ் ஸ்கல், see here very clearly it is shown. This is called as a skull, which makes the facial system and our bone, fully our head, back also.
இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த skeletal system which protects the brain. இந்த தலையில் தானே நம்மளுக்கு பிரெயின் இருக்குது. that brain is protected by the skeletal system which is called as a skull. okay, ஸ்கல்லு இந்த ஸ்கல்லில் வந்துட்டு தான் என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஷியல் சிஸ்டம்க்கும் அதுதான் ஷேப் கொடுக்குது, ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. நம்ம ஹோல் பாடிக்குமே ஸ்கெலட்டல் சிஸ்டம்ஸ் ஒன்லி கிவ் த ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு அவர் பாடி. ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். சப்போஸ் இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் இல்லாமல் இருந்து பாருங்களேன், ஸ்கெலட்டலே இல்லாமல் நம்ம உடம்பு இருந்தால் எப்படி இருக்கும்? லைக் அ ஜெல்லி வி வில் பி. Like a jelly, we will also be like animal. Like a jelly, we cannot move, we cannot talk, anything we cannot do. Only we can just move, crawl, and we will have some, we will be in the like animals we will be. இல்லையா? அனிமல்ஸ்னால் அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன அனிமலாக தெரியும். ஸோ திஸ் skeletal system ஸ்கல் வந்துட்டு, இந்த ஸ்கல் வந்துட்டு என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, ஸ்கல் வந்து gives a shape to our face also. அண்ட் சி திஸ் ஒன் ஹோல், ஒரு ஹோல் இருக்கா, இதுதான் வந்து இது வந்து ஃபார் த ஐ. இது ஹோல் வந்து ஃபார் த ஐ. ஆக்சுவலி இட் இஸ் ஒரு சாக்கெட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த சாக்கெட்டில் தான் கண்ணை போய் பொறுத்துறது, கண்ணு வந்து போய் பொருந்திக்கும். அடுத்தது டீத்து, நெக்ஸ்ட்டு கீழே வந்து மேலே வந்து இது வந்து அப்பர் ஜான்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து கீழே இருக்கிறது லோயர் ஜா. அப்பர் ஜா, லோயர் ஜா, அப்பர் ஜா, லோயர் ஜா. ஓகே, திஸ் அப்பர் ஜா வந்துட்டு எல்லா ஹியூமன் பீயிங்ஸு, மற்ற அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸப்ட் crocodile என்னன்னாக்கா, இந்த லோவர் ஜா மட்டும்தான் நம்மளுக்கு என்னது மூவபிள். அப்பர் ஜா வந்து இஸ் நாட் மூவபிள். ஓகே, லோயர் ஜா மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். மற்ற எல்லாமே எதுவும் மூவ் பண்ண முடியாது, அப்பர் ஜாவை மூவ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஓகே. நான் crocodile பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கே தெரியும், அது அப்பர் ஜா வந்துட்டு இட் வில் பி மூவபிள். ஒன்லி அப்பர் ஜா இஸ் மூவபிள் ஃபார் த crocodile. ஓகே, ஸோ இந்த ஸ்கல்லில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் இப்போ, சாக்கெட் ஃபார் த ஐ, தட் இஸ் அ ஹோல் ஃபார் த ஐ. ஓகே, தென் லோயர் ஜா, அப்பர் ஜா, லோயர் ஜா அண்டு அப்பர் ஜா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக் போன். நம்ம உடம்பு வந்துட்டு எப்படி நம்மளால் அனிமல்ஸ் எல்லாம் குனிஞ்சு பெண்டாகி நிற்குது, நம்ம ஹவு வி ஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். அனிமல்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட் they are. We are vertebrates. The backbone is there no in our பின்னாடி கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டுன்பாங்க. நடுவில் வந்து இந்த என்னது ஒரு டிஸ்க் மாதிரி நம்மளுக்கே தெரியும். எது பார்த்தோம்னா இட் இஸ் மேடப் ஆஃப், த பேக் போன் இஸ் மேடப் ஆஃப் 33 vertebrates. So this is called as a vertebrate. So we are called as a vertebrates. This is a vertebrate column. And whole together, this vertebrae, this backbone, everything, the whole thing is called as a spinal cord. Whole thing is called as a spinal cord. Okay, our backbone vertebrae, it is made up of vertebrae. 33 vertebrate column. இந்த vertebrate column ஆனதான் நம்மளால நிற்க முடியுது. ஓகே, 33 vertebrae இருக்கிறதுனால தான் நம்மளால் நிற்க முடியுது. அதனால் இந்த இதில் தான் ஸ்பைனல் கார்டு சொல்கிறாங்க, த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா நம்ம படிக்க போகிறது ரிப் கேஜ், ஸ்கல்லு, நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு இம்பார்ட்டண்ட்டு, வெரி குட். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து we will see that main internal organs, that is our heart and lungs, internal organs, heart and lungs are protected by rib cage. இது கேஜ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. see here, இது கேஜ் மாதிரி இருக்கும். this is looking like a cage, no? ஒரு பறவையை கூண்டுக்குள்ளே போட்ட மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி தெரியறதுனால இதை வந்து ரிப் கேஜ்னு சொல்கிறாங்க. ரிப் கேஜ், see, this is called as a rib cage.
இதுக்கு வந்துட்டு என்னன்னா மொத்தமாக இதுக்கு வந்துட்டு ரிப்கேஜஸ் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் அண்ட் த லங்ஸ். ஓகே, இது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் the backbone length. It is connected from the backbone to the front bone by which is called as a muscle, which is called as a tendon. Sternum nu solvaanga, sorry, tendon illa sternum nu solvaanga. Sternum, breast bone, it also otherwise it is called as breast bone. இந்த breast bone la da எல்லா ரிப்கேஜும் பேக் போன்ல இருந்து ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கனெக்ட் ஆகிருக்கிறதுல என்னன்னாக்கா there are 12 pairs. There are 12 pairs of ribs. It will be very thin. Thin in the stone. But in the last 2 pairs இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் 2 pairs நல்லா பார்க்க முடியும் உங்களால். இது வந்து it will everything the other bones 10 pairs of rib cage வந்துட்டு is connected to the front part by a bone called as a sternum. The last 2 pairs will be floating. That is பேக்போன்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் கனெக்ட் ஆகிருக்காது. That is called as a floating rib. So only it is called as floating ribs. Okay, floating ribs. Rib cage இதில் பேக்போன்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கிறது ஸ்டர்னம் மொத்தம் எவ்வளவு 12 pairs. இதில் லாஸ்ட் 2 pairs it is not floating, so it is called as floating ribs. Now next comes our limbs. இந்த லிம்ஸ் வந்து we are called as our limbs are called as நம்ம 4 limbsன்னு சொல்லுவோம். ஹைண்ட் லிம்ஸ்ன்னு அனிமல்ஸ்க்கு படிச்சிருக்கோம். நமக்கு இது ஹியூமன் பீயிங்ஸில் 4 limbsங்கிறது நத்திங் பட் அவர் ஆர்ம்ஸ், ஹேண்ட் இந்த 2 ஹேண்டும் தான் நம்ம ஆர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம், 4 limbs. அதர்வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஹைண்ட் லிம்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை, லெக்ஸ். நான் வாட் ஆர் த போன்ஸ் present in the forearm. Forearm பார்க்கலாமா? It is connected to the shoulder.